வணக்கம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலிகைகள். நான் இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயிலில் என்னென்ன பொருள் சேர்க்குறோங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், எலுமிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், ஆவாரம் பூ, ஆலம் விழுது, நொனா கொழுந்து, நொச்சி, ஆடாதோடா, கொய்யா, இது கொய்யா இலை, வேப்பலை, சிறு ஆவாரம் தழை, அவுரி தழை, நாய் உருவி, அருகம்புல், செம்பருத்தி தழை, கருந்துளசி, பச்சை வெத்தலை, செம்பருத்தி, இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது நீல அவுரி, இது பொடுதாலை, ஆண் பப்பாளி தழை, வேம்பாலம், பூலாந்தண்டு, கிழாநெல்லி, மாங்கொழுந்து, தைலம் தழை, பாதாம் பிசினு, கற்றாழை, இது எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே ஒரு பொன்னாங்கண்ணி இருக்குது, அந்த பொன்னாங்கண்ணி, முடக்கத்தான், சிகப்பு பொன்னாங்கண்ணி, ரோஸ்மெரி, வெந்தயம், வேம்பாலம் பட்டை, கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, கருஞ்சீரகம், மகிழம்பூ, முதியோர் கூந்தல், சந்தன சருகு, வெற்றிவேர், நீர்பிரம்மி எனக்கு தழையாக கிடைக்கல, அதனால் பவுடர், ஜடாமாசி, அரப்புமே எனக்கு தழை கிடைக்கல, காஞ்ச நெல்லிக்காய், பழம்புரிக்காய், ஆலிவ் சீட்ஸ். அவ்வளோதான் மக்களே. நம்ம இது எல்லாமே போட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஹேர் ஆயிலுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கான ஸ்டீல் பாத்திரம், சரியான எடையோடு போட்டு ரெடி பண்ணுறதுக்கான எடை மிஷின். அவ்வளோதான் மக்களே. நம்ம இதுங்களுடைய இந்த மூலிகைகளோடைய பயன்கள் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.